ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டே ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஓடிட்டு இருந்தது. மாவை தட்டில் கொட்டுறேன், திருப்பி எடுத்து பக்கெட்டில் கொட்டுறேன். இதே மாதிரி தான் தேங்காய் பால் எடுக்கலான்னு தேங்காய்லாம் வெட்டி கட் பண்ணி உள்ளே போட்டு தண்ணி ஊற்றினேன். சரி நிறைய தண்ணி ஆயிடுச்சுன்னு திரும்பி அந்த தண்ணியை சொம்புலே ஊற்றினேன். சரி தேங்காய் பால் எடுக்கிறோம், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் லஞ்சுக்கும் தேங்காய் பால் சாதமே செஞ்சிடலாம், ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே வேலையாக முடிஞ்சிடும்னு சொல்லி சிம்பிளாக லஞ்ச் பண்ணிடலாம். தேங்காய் பால் சாதமும் முட்டை மசாலா மாதிரி பண்ணியிருந்தேன். நம்ம என்னதான் ஃபினான்ஷியலாக பிளான் பண்ணி வாங்குகிற சம்பளத்துக்கு இவ்வளோ செலவு, இவ்வளோ சேவிங்ஸு, இது இந்த மாதம் செய்யணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டெல்லாம் போட்டு வாழ்ந்தாலும் இந்த அன்எக்ஸ்பெக்டடான செலவு அப்பப்போ நம்மளை டார்ச்சர் தான் பண்ணுது. அது எப்பயாவது வந்தால் பரவாயில்ல, மாதம் மாதம் வருது, அதுவும் கரெக்டாக மந்த் எண்டில் தான் வருது. கல்யாணத்துக்கு முன்னாடி சிங்கிளாக இருந்த வரைக்கும் இதை பற்றிலாம் பெருசாக ஒன்றும் தெரியல. கல்யாணம் ஆனோன்னு தான் யோசிச்சு பார்க்குறேன், எங்கள் அம்மாலாம் எப்படி தான் இதெல்லாம் மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாதம் மாதம் இதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலான்னு பேசியே பாதி வாழ்க்கை போயிடும் போல். வேறு என்ன பண்ணுறது, இதான் லைஃப்னு நினச்சிட்டு வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதான். நீங்கள் எப்படி ஃபினான்ஷியலாக பிளான் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.